ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாத்து வீட்லேயுமே தோசைன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதை ஹெல்த்தியாக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி மில்லட் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரெசிபி நம்பர் 1 பார்த்திங்கன்னா மல்டிக்ரெயின் தோசை. தோசைக்கான மெஷர்மெண்ட்: 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு, 1 டம்ளர் சுண்டக்கடலை, 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி ஆர் நார்மல் அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து இல்லைனா கருப்புளுந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மல்டிக்ரெயின் தோசைக்கு நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் அரைச்சி அப்படியே தோசை சுட்டுடலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு தேவைப்படுற தண்ணி நம்ம ஊற வச்ச தண்ணியிலேருந்தே எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அப்படியே கிடைக்கும். கருப்புளுந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா தோல் எடுக்கணும்னுலாம் கிடையாது, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, 2-3 துண்டு சின்ன இஞ்சி, 5-6 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாட்டே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் தோசை பர்ஃபெக்டாக வரும். மில்லட் தோசை எல்லாமே டபுள் சைட் போட்டு நல்லா வேக வச்சிடுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி தோசையெல்லாம் 2 சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மல்டிக்ரெயின் தோசை கூட வச்சு சாப்பிட வேர்க்கடலை சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, காரத்துக்கேற்ப வரமிளகா, கொஞ்சமாக கருகாப்பில், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வறுத்தெடுத்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை, தேங்காய் பூ, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கு தாளிப்பு கொடுத்துட்டு சூடான தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி நம்பர் 2 முளைக்கட்டிய கோதுமை தோசை. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ஒரு பவுலில் 2 டம்ளர் முழு கோதுமை எடுத்திருக்கேன். கோதுமையை நல்லா 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 10 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 10 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை 10 நிமிஷம் வடிய வச்சுட்டு ஒரு ஈரட்டவில் கோதுமையை முளைக்கட்டி வச்சிடலாம். கட்டிய கோதுமை மேலே அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் முளை ஊற ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக முளைச்சி வர ஸ்டார்ட் பண்ணும். 12 ஹார்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்கும். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 டம்ளர் கருப்புளுந்து இல்லை வெள்ளை உளுந்து எது வேணாலும் ஊற வச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சிடலாம். 24 ஹார்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கோதுமை நல்லா முளைச்சி வந்திருக்கும். முளை கட்டின கோதுமை கூட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா உளுந்து ஊற வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதையெல்லாம் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியிலேயே அரைச்சிடுங்க, மாவு அப்போ தான் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 4-5 மணி நேரம் புளிக்க விட்டிங்கனாலே மாவு நல்லா பொங்கி வந்துடும். முளைக்கட்டிய கோதுமை தோசையில் பார்த்திங்கன்னா கால்சியம் நிறையா இருக்குது. அது நம்மளோட எலும்புக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் ஃபைபருமே நிறையா இருக்குது. இந்த தோசையை வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையுமே நம்ம டபுள் சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை கூட வச்சு சாப்பிட பீட்ரூட் சட்னி காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பீட்ரூட் சட்னிக்கு சின்னதாக பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, காரத்துக்கேற்ப வரமிளகாய், கொஞ்சமாக கருகாப்பில், தேவையான அளவு புளி ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் கைப்பிடி அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணி பரட்டி எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ரெசிபி நம்பர் 3 இன்ஸ்டன்ட் கேரட் ஆனியன் ராகி தோசை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு கேரட்டை துருவி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தலையும் பெரிய வெங்காயத்தையும் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ராகி மாவு எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணி வச்சதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு கலந்து விடுங்க. தண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக கட்டியெல்லாம் உடஞ்சி வந்துடும். விஸ்க் இல்லாட்டி நார்மல் கரண்டி வச்சு கூட கலந்து விட்டுடலாம். மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். தோசைக்கல் சூடாயிடுச்சான்னு பார்க்கறக்கு மேலே லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். கீழே கொஞ்சமாக கடலெண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு தோசை ஊற்றுங்க. தோசை நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் டபுள் சைடு திருப்பி போட்டு வேக வைங்க. அப்போ தான் தோசை நல்லா நம்மளுக்கு சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ராகி தோசை ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் முடிஞ்சிடும், அதே சமயம் ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ராகி தோசை கூட வச்சு சாப்பிட கொஞ்சமாக காரமாக புளிப்பாக இருந்தால் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புளி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயை வறுத்தெடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி வணங்க விட்டுடலாம். வணங்கும் போதே கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி வணங்க விட்டுடலாம். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் புளி, 2 தக்காளியை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சீக்கிரமாக வணங்குறதுக்காக கல்லுப்பு சேர்த்து வணக்கி விட்டுடலாம். எல்லாமே வணங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அரைச்செடுத்து தாளிப்பு கொடுத்தீங்கன்னா சூப்பரான புளிச்சட்னி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி நம்பர் 4 குதிரைவாலி வரகு சாமை தோசை. இந்த தோசையை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பவுலில் 1/2 டம்ளர் குதிரைவாலி அரிசி, 1 டம்ளர் சாமை அரிசி, 1/2 டம்ளர் வரகரிசி 3 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அது கூடவே 1/4 டம்ளர் உளுந்து, நீங்கள் வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மில்லட் தோசை வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம 1 டேக்கு மட்டும் மாவரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி 8 hours நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் கருப்புளுந்தோட பொட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு இல்லை, அப்படியே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கன்சிஸ்டன்சி எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 to 6 hours நல்லா மாவு ஃபர்மெண்டேஷன் ஆகி வந்துடும். தோசை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம தோசை மாவு கூட ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கிட்ஸுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் என்ஜாய் பண்ணி இன்னுமே ஒரு தோசை நல்லா சாப்பிடுவாங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக கடலெண்ணெயும் ஆயிலோ விடுங்க. தோசை நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். இந்த தோசையுமே நம்ம டபுள் சைடு நல்லா வேக வச்சு எடுக்கணும். எல்லா மில்லட் தோசையுமே டபுள் சைடு நல்லா வேக வச்சு எடுங்க. இந்த தோசை கூட வச்சு சாப்பிட தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியை கொஞ்சம் காரமாக அரைச்சிங்கன்னா இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி ரெசிபி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். சட்னி அரைச்சதுக்கப்புறம் ஃபைனலாக தாளிப்பு கொடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெசிபி நம்பர் 5 கம்பு தோசை காரைக்குடி கார சட்னி. ரெண்டுமே காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் 1/2 கப் கம்பு எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் நான் நார்மல் அரிசி எடுத்துக்கிறேன், நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டம்ளர் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 to 4 டைம்ஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம்.
வாஷ் பண்ணி எடுத்து வச்சதை நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 8 hours வந்துட்டு நல்லா வந்து ஊற வச்சிடலாம். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருப்புளுந்தோட பொட்டை வந்து எடுக்கணும்னு இல்லை, அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற வச்ச தண்ணியவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 6 to 7 hours வந்துட்டு ஃபர்மெண்டேஷனுக்காக வந்து விட்டுடலாம். 5 வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட் தோசையுமே வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். கம்பு தோசை கூட வச்சு சாப்பிட காரைக்குடி கார சட்னி ரொம்பவே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, காரத்துக்கேற்ப வரமிளகா ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது கூடவே 10 பல் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருகாப்பில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம். அது வணங்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம வணங்கிட்டு இருக்கிற மிக்சர் கூட ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டே இருக்குனீங்கன்னா கார சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். சூடான தோசை கூட சட்னி சர்வ் பண்ணி பாருங்கள். காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.